கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு தெரியல, பர்சனாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல டைப் இருக்குது. நம்மளாம் 2 டைப் மட்டும்தான் இதெல்லாம் கிடையாது. ஒத்து வரவங்க ஒத்து வராதவங்க, ஏத்திஸ்ட்டு, இந்த நார்த்திஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் எல்லாத்துக்குமே எதிர்த்து பேசுறதுன்னு ஒரு கூட்டம், எதாத்தையுமே எதிர்க்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்ற நான். அப்படிலாம் நீங்கள் ஒரு மனுஷனை வந்து வரையறுக்க முடியாது. மனிதன் ரொம்ப ஆபத்தானவன். மனிதன் திடீர்னு நல்லவன் ஆகிடுவான். இதுதான் பிரச்சனையே. ஆமாம், இது வரைக்கும் கத்தி அதை நிறுத்தி போடா அப்படின்ட்டு போயிடுவான். அவ்வளோ ஆபத்தானவன். நீங்கள் மோசமானவனு ஒருத்தனை முடிவு பண்ணவே முடியாதியா? திடீர்னு நல்லவன் ஆகிடுவான். எப்போனா அதே மாதிரி திடீர்னு கெட்டவனாகவும் ஆகிடுவான். நல்லவனும் நம்ப முடியாதியா? கூடவே வந்து கை தத்துட்டு போயிடுவான். அதாவது அந்த கொகைக்கு போய் பணத்தை தேடுற வரைக்கும் கூட ஃப்ரெண்டு தான். பார்த்துட்ட உடனே பொருள் பார்த்துட்டு நம்மளை சாக வச்சுட்டு அதை எடுத்துன்னு போகலான்னு பார்க்குறான். அங்கே இன்னொருத்த மூணாவது காத்துங்கிறான், வந்து சாக வச்சுட்டு போகிற அவனை சாக வச்சுட்டு நம்ம எடுத்துன்னு போகலான்ட்டு. இப்படியே நடந்துனுக்குது. அந்த புதையல் அங்கேயே தான் இருக்குது, யாரும் எடுக்கிறதே இல்லை. ஆமாம், இந்த ஏத்திஸ்ட்டு, பீத்திஸ்ட்டு, நார்த்திஸ்ட்டு இவங்க வந்து அப்படி ஆகிட்டாங்க, எனக்கு மனைவி அப்படி ஆகிட்டாங்க, கணவன் ஆகிட்டாங்க. அப்படிலாம் யாரும் என்ன பண்ணாதீங்க. ஒரு ஆள் அல்லது ஒரு பெண், ஒரு மனிதனை கூட நீங்கள் உறவாடுறீங்க, யாரை கூட போய் உறவாடுறீங்க. உறவாடும் போது உங்களுக்கு ஒத்து வராங்க, ஒத்து வரல, சித்தாந்த ரீதியாகவோ, கருத்து ரீதியாகவோ, பொருள் ரீதியாகவோ, பொருளாதார ரீதியாகவோ, எண்ணங்கள் ரீதியாகவோ, கெமிஸ்ட்ரியாகவோ உங்களுக்கு ஒத்து வரல, விட்டு போங்க. என்ன பிரச்சனை? அப்படி தானே? மனைவி எனக்கு ஒத்து வரல, கணவன் எனக்கு ஒத்து வரல, விட்டு போங்க. நான் அப்படி தான் மனைவிக்கிட்ட சொல்லிடணும் தானே, இல்லைம்மா நான் இப்படி தான், எனக்கு உனக்கு ஒத்து வந்தால் பாரு, இல்லைன்னா என்ன பண்ணேன், விட்டு நிம்மதி, நிம்மதியும் கற்றுனே, ஏன் நிம்மதியும் கற்றுனே, இது ரொம்ப பிரச்சனை. நான் தனியாக போயிடுறேன், நிம்மதியாகிரு. இல்லை நீ தனியாக போய்ட்டு நான் நிம்மதியாகிறேன். இல்லை 2 பேருமே தனியாக போயிடலாம், நிம்மதியாகிறேன். ஓனா எல்லாத்தையும் எடுத்துக்க விட்டுரு. என்னென்ன இப்போ ஒரு திருடன் வந்து கத்தி வச்சுட்டு கேட்குறான், என்ன பண்ணுவேன்? நம்ம எல்லாத்தையும் கைட்டி போட்டு என்ன பண்ணுவேன்? என்னை விட்டா போதுன்னு போவே இல்லையா? அது மாதிரி எல்லாத்தையும் விட்டு போயிடலாம் தானே. என் பொண்டாட்டி சரியில்லை, புரிஞ்ச ஏத்திஸ்டாகிறாங்க, பீத்திஸ்டாக, நார்த்திஸ்டாகிறாங்கலாம் கிடையாது. என்ன பண்ணுவாங்க அவங்க? எல்லாம் எனக்கு தான் மட்டும் எவ்வளோ நாள் இருப்பாங்க? பாவம் இல்லை, அவங்க மாதிரி நினைக்கிறவங்களுக்கு பாவப்படுங்க, பரிதாபப்படுங்க. இல்லை எல்லாத்தையும் என் கையில் ஒன்றுட்டு சுற்றி வச்சுன்னு எதுவுமே தூக்க முடியாது, போகாமல் இருப்பாங்க. இந்த 2 கையில் வாங்கிடுவான், பார்த்துக்கிறீங்களா? கோயிலில் எல்லாம் இப்படியும் விட்டுருவான், இப்படியும் விட்டுருவான். ஆமாம், நாய் ஆகிடுவான். ஒரு கையில் வாங்கினா மனுஷனாக இருக்கலாம், குரங்கு கூட உஷாராக இருக்குது போல். ஆமாம், 2 கையில் வாங்கிட்டு எப்படி சாப்பிட்ணுப்பான் பாரு, இப்படி சாப்பிட்ணுப்பான். என்ன ஆயிடுச்சு? அவன் ஏத்திஸ்ட்டு, பீத்திஸ்ட்லாம் கிடையாது. அவனுடைய மனதுக்கு ஏற்ற தண்டனை அவனுக்கு உண்டு, இல்லை பரிசு அவனுக்கு உண்டு. அவங்கவுங்களுக்கு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கான வாழ்க்கையை அவங்கவுங்களால வாழ முடியும். நீங்கள் எவ்வளோ தான் கரைச்சி ஊற்றுனா கூட என்ன தான் ஆவான்? ஒட்டுறது தான். என் புருஷன்றதுனால சரியாயிடுவானா என்ன? இல்லை என் பொண்டாட்டின்றதுனால சரியாயிடுவாளா என்ன? என் புள்ளன்றதுனால சரியாயிடுமா? தப்பு. இதெல்லாம் நம்ம தப்பாக நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம், மாந்தர்தம் உள்ளத்தனையதுன்னா அவங்கவுங்க உள்ளத்தளவு தான் அவங்கவுங்க வாழ முடியும். நீ என்ன பண்ண முடியாது? வெளியே வந்து சொல்லலாம், நீ நல்லா இரு, சந்தோஷமா இரு, நான் இது மாதிரி பேசுகிறேன்ல, அதனால தான் சொல்லிட்டேன். நான் எல்லாம் வந்து பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட போகிறீங்கன்னு தான். என் உள்ள நல்லா தான் இருக்குது, உன் உள்ளத்தை பாருன்றவனா இருப்பான். தப்பு இல்லை தானே? அவர் தெளிவாக தானே இருக்கிறாரு. அவர் ஏன் இங்கே வந்தாருன்னு தான் எனக்கு பிரச்சனை. ரொம்ப தெளிவானவங்க பார்த்துட்டு கமாண்ட் எழுதியிருப்பானுங்க. அப்போ தான் நினச்சிப்போம், ஓஹோ தெளிவாகிற மாதிரி நினச்சினுக்கிறார் பொழுது அவருன்ட்டு. நன்றி சொல்கிறாரு, வர்றாரு, பார்த்தாரு, நன்றி சொல்கிறார், நியாயம், நல்லா இருக்குதுன்றாரு. ஸோ ஓகே, ஏன்னா அவருக்கு பிடிச்சிருந்து பார்த்தாரு, நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பார்க்கும்போது புரியல, விட்டு போயிடணுமா இல்லையா? ஃபுல்லாக பார்த்துட்டு அவன் கமாண்ட் எழுதிறாரா, இல்லை கமாண்ட் எழுதுறதுக்குன்னே வந்தாரா? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா போட்டாலே எடுத்துடுறான். ஆமாம், காக்கா தூக்கின்னு போயிடுது, பிரயோஜனம் கிடையாது பொழுதுன்னு. கமாண்ட் எழுதுனா பெரிய விஷயம் கிடையாது, டெலிட்னு ஒரு சுற்றிக்குது. அவர் அமுன்னா டெலிட் ஆகிடுது. இன்றைக்கி ரொம்ப 10 நிமிஷம் எழுதினேன், ஆமாம் மூளையெல்லாம் கசக்கி புழிஞ்சி அப்படியே நீ ஜூஸ் எழுதினா கூட டெலிட்டுன்னா என்ன ஆகிடும்? ஏன்னா சேனல் இருந்து இல்லை, உண்டு இல்லையே. நீ ஒன்றா அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணலாம், இவ்வளோ கேவலமாக பேசிக்கிறான்ட்டு போடலாம். அப்படி இல்லைனா போய் சிறைச்சாலை போலீஸ்காரருக்கு போயிட்டு, ஐயா இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறாரு, ஒருத்தர் வீடியோவே போட்டுக்கிறான், சரி யோகி. இப்போது சொன்னோன்னே அவன் பயங்கரமாக நல்லவன் ஆகிட்டான் பாரு. ஏன்டா ஒரு மனுஷனை பார்க்காம சரி பார்க்கணும் எப்பேற்பட்டாள் நீ? இந்த ஏத்திஸ்ட்டு, பீத்திஸ்ட்டு, தீவிரவாதம்லாம் எல்லாத்துலேயும் இருக்கும், எதனா ரூபத்தில் மறைஞ்சிருக்கும். அவங்கள போய் அங்கே தொடும்போது தான் அது தெரியும், அது வரைக்கும் தெரியாது. நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க எது வரைக்கும். ஆமாம்,
அவன் பேனா பென்சிலை உருவாது வரைக்கும். ஆமாம், போய் பேனாவை பூச்சி கேள, பேனாவை உருவேன் குத்திடுவாங்க, பிளேடு வச்சு கீச்சிடுவாங்க. நம்ம பின்னாடி இருப்போம், பேனா தந்து இங்கே மேலே வச்சுருவாங்க. குழந்தைங்கலேருந்தே சொல்கிறேன், புரியுதா? உன் கணவனோ அல்லது மனைவியோ அவங்க ஈகோவை டச் பண்ணாத வரைக்கும் நீ சூப்பரு. டச் பண்ணி பாரு, சில ஏரியாவில் தொட்டு பாரு, தொலைஞ்சிடுவேன். எல்லாருக்குள்ளும் பாய்சன் இருக்குது, அது வெளியே தெரியாத வரைக்கும் பார்த்துக்கப்பாரு. அந்த பாய்சனை நான் காட்டி கொடுப்பேன். சில பேர்லாம் காட்டி கொடுத்துருவேன் நான். பாய்சன் பாரு, பாய்சன் எப்படி இதுன்னு பாருன்னு தெரியும், அப்படியே பளிச்சுன்னு தெரியும். சில பேச்சு என் பேச்சு பேசும்போது உங்களுக்கே பாய்சன் வந்துடும் டாக்குன்னு. என்ன இருந்தாலும் அந்த ஆள் தானே பேசினே இருப்பேன். திடீர்னு ஒரு ஒத்தா, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுக்காது. சொன்னல, அது இப்போ எடிட் பண்ணுறாங்க போடுறாங்கன்னா கூட இன்னைக்கு பாருங்கள் சச்சங்கத்தில் என்ன பேசுகிறான். அது வந்து அந்த அந்த இடம் இல்லை. ஆமாம், அந்த வர்ணாசிரமத்தில் அவன் 4வது ஆள் இல்லை, அப்படித்தான். பிளடி ஃபூல்னாக்கா அவன் சரியாக பேசுகிறார். இப்போ நான் சென்ஸ் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக பேசுகிறேன். இடியேட் அப்படின்னா ஓகே, பூலுன்னு சொல்லக்கூடாது, அது ஃபூல் அப்படின்னு சொன்னால் ஓகே, பூல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்விம்மிங் பூல் அது மாதிரிலாம் நல்லா பேசுகிறார் அவர். எங்கள் அப்பா சிவன் பேர் வச்சுங்கிறாரு, நான் சொல்ல மாட்டேன், நல்லா பேசுகிறாரு. ஒத்த என் பேரை சொல்கிறான் நான், டேய் ஒத்தா இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன் என்ன பண்ணேன். இவர் அசிங்கமாக பேசுகிறார். அவர் எப்படி பேசுகிறாரு, நம்ம தெளிவாக பேசுவோம். அவர் பேர் என்னான்ட்டு கூட கேட்டாக்கா, இல்லை கவர்னருங்கிறாங்க, என்னத்தை கவனிச்சாருன்னு தெரில அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம நேராகவே போயிட்டு என்ன சொல்லிடலாம், தம்பி அல்ல அண்ணா சாமி என்ன, நம்ம பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவருக்கு ஒரே பிரச்சனை, வில்லிவாக்கன்னு ஒரு புத்தகரடா, டே அண்ணன் இந்த எனக்கு 2 திருடா பிரச்சனை. இந்த ஏத்திஸ்ட் பீத்திஸ்ட் எல்லாம் கிடையாது. எல்லா மனிதனுக்குள்ளும் உண்மை இருக்கும். தொடாத வரைக்கும் அவன் நல்லவன், தொடாத வரைக்கும் யார் அவன் நடிப்பான், அப்படி நடிப்பான். போதும்னு போய் சொல்லுவான், போதும்னுவான். 2வது வடை வச்சு எடுத்து சாப்பிட்டுருப்பான். போதுங்க போதும் பொய், நான் சாப்பிடவே மாட்டேன்னுவான். அப்படியாடான்னு கேட்பேன், சாப்பிட்ருப்பான். அப்படித்தானான்னு கேட்பேன் நான், ஆமாவா அப்படின்னு ஒரு கேள்வி தான். அப்படியே அவனுக்கு இன்னும் ஆகிட்டு இருக்கும், கம்முன்னு சாப்பிட்ருப்பான். என்னடா ஆச்சு உனக்கு? உலகமாக நடிகர்கள் சுற்றி அவங்க என்ன தெரிஞ்சுக்காமக்கிறாங்க அவங்கள. அதனால் மனைவி சரியில்லை அப்படிலாம் கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க ஏரியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அங்கே போய் தொட்டேன்னா என்ன அவன் ஷாக் அடிக்கும். அதர்வைஸ் மேலே ரொம்ப நல்லா தான் இருப்பாங்க, எல்லாம் மேக்கப் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. நம்ம அப்படி தொடாமல் போனோம், ஒன்றா சொல்கிறது. ஆமாம், அந்த பைத்தியக்கார விடுதியில் தூங்காமல் போகிற மாதிரியே போகணும். இது பயங்கரமான பைத்தியக்கார விடுதி. ஆமாம், ஒருத்தர் ஒரு பைத்தியமும் பைத்தியத்தை மறைச்சிட்டு வாழ்ந்துங்குது, புரியுதா? நான் இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு பைத்தியம் அப்படின்னே சொல்கிறேன். நான் தான். நிறைய பேருக்கு அந்த தில்லு கிடையாது. நம்பர் 1 ஃப்ராடு, பைத்தியம். ஜாக் டேனியல் வாங்கி வச்சுன்னு ஃபோட்டோ எடுத்து காட்டுவேன். நாங்கள்லாம் குடிக்க மாட்டேன்னே போய் சொல்லுவோம், எப்போனா குடிப்போன்னுவோம். கரிமீன்லாம் சாப்பிட மாட்டோம், குடிக்கும்போது மட்டும் சைடிஸ்க்காக குடிக்கிறேன்ல, அப்போ மட்டும் ஒரே ஒரு சிகரெட்டு. அதிகமாகிடுச்சுன்னா ஃப்ரெண்டுங்க என்ன அது கூட அவங்க கம்பெனி கொடுத்தாங்கன்னா ஒரு 4-5. இதெல்லாம் போதாகி என்ன ஆச்சுன்னே தெரியல, பக்கத்தில் யாருக்குறாங்கன்னே தெரியாதுன்னா விலை மாதிரி இருந்தால் கூட போயிட்டுருப்பேன். எனக்கு தெரியாது, ஆனால் நான் அந்த மாதிரிலாம் போக மாட்டேன். இவன் எப்போனா குடிக்க ஆரம்பிச்சு, எப்போனா கறியை சாப்பிட்டு, எப்போனா சிகரெட்டை பிடிச்சி, எப்போனா பொண்டாட்டி கூட பார்த்துன்னு வைப்பான், எப்போனா. ஆனால் அவன் நான் எப்போவுமே பண்ணதில்லைன்னுவான். எப்போனா பண்ணுவேன், ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன். நான் அப்படிலாம் கிடையாதுங்க. எப்பப்போ பண்ணுவேனே உனக்கு லிஸ்ட்டு கூட சொல்கிறேன், புரியுதா? அதனால் இந்த ஏத்திஸ்ட்டு பீத்திஸ்ட்டு நாத்திஸ்டெல்லாம் கிடையாது. அவனை தொட்டாங்க, ஹிட்லரை தொட்டுட்டான். அவனை தொட்டுட்டோன்னா அவனால் தாங்க முடியல, அவன் ஈகோ டச் ஆயிடுச்சு. அவனை ப்ரூவ் பண்ணணும். அவன் பேஷண்ட்டு, அவனுக்கு வேறு எங்கேயும் ப்ரூவ் பண்ண முடியாது. குதிரை மேலே ஏறி உட்காந்து என்ன பண்ணுறேன், எல்லோரையும் அறுத்து போட்டு தொட்டாங்க. நாங்கள்லாம் கடவுளோட பிள்ளைன்ட்டான் யூதர்கள்லாம். அதனால் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. படிக்கிறோம் நம்ம, அவ்வளோதான். யார் சரி நமக்கு தெரியாது. புக்கில் என்னவோ சரின்னு படித்தாங்களோ அது சரின்னு நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். உண்மை அது கிடையாது, நமக்கு தெரியாது. சத்தியமாக ஹிட்லர் நல்லவரா கெட்டவரா தெரியாது, யூதர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா தெரியவே தெரியாது. புத்தகத்தில் காட்டுறதை வச்சு நம்ம என்ன பண்ணுகிறோம், யார் ஏன்னா கெட்டவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா நம்ம கெட்டவங்கன்றோம்.
நல்லவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா நல்லவங்கன்றோம், அவ்வளோதான். சினிமா நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னுக்கிறோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்றோம். எல்லாம் அதுவாக தான் இருக்குது. முட்கள் அசிங்கமானவைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, அதனால் முள்ளு மேலே நமக்கு அக்கறை இல்லை. ரோஜா தான் அழகாகுதுன்னு சொல்லுகிறோம். முட்கள் கூட அவ்வளோ அழகாக கூறாக சிறப்பாக இருக்குது. கண்ணுக்கிட்ட வச்சு நான் அப்படி ஆட்டி பார்த்தீங்கன்னா உன் கண்ணு காலி. பூதானேன்ட்டு நீ வச்சுன்னு கண்ணில் ஆட்டி பார்த்துருப்பா, உள்ளேருந்து ஒரு புழு வந்துருக்கும், தெரியாது உனக்கு. பூனாகம் புகுந்து கொண்டு உறவுன்றதுன்னு பாட்டு எழுதி வச்சுருப்பான். அதனால் யார் எப்படின்லாம் என்ன பண்ண முடியாது, முடிவு பண்ணிட்டுலாம் வாழாதீங்க. யார் வேணால் எப்போனா எப்படி வேணா இல்லை. நல்லவன் கெட்டவன் ஆகிடுவான், கெட்டவன் நல்லவன் ஆகிடுவான், சரியானவன் சரியில்லாமல் ஆகிடுவான், சரியில்லாதவன் சரியாயிடுவான். அதை நம்பி தான் பேசணுங்கிறேன் நான். எதை நம்பி தான் பேசுகிறேன்? எப்போனா கொஞ்சம் சிந்திச்சு மேலே ஒரு படி வந்துடுவானா, அவ்வளோதான். அதனால் நீங்கள் அப்படிலாம் இல்லை, மனைவி நல்லவளாக இல்லாம் கெட்டவளாகவும் இல்லாம், யாருக்கு தெரியும். சின்னதொரு காரணம் தோன் சிறகடித்து பிறந்து விட்டால் மீண்டும் வருவாள், அதோ அவள் முகம் தெரிக்குது. ஆமா, ஜின்சர் இந்த சின்ன கீழே பாட்டு கேட்டீங்களா? ஓகே ஓகே. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.